Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆன்லைனில் எஃப்எம்பி டிராயிங் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். எஃப்எம்பி டிராயிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லேண்டுக்கு ஃபீல்டில் மெஷர் பண்ணி ஒரு டிராயிங் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டில் இருக்கும். அந்த டிராயிங் பேர் தான் எஃப்எம்பி டிராயிங். அந்த எஃப்எம்பி டிராயிங்கை நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரோமில் போயிட்டு eservices.tn.government.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் போய்க்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். ஸோ புலப்படம் அப்படின்னாலே ஃபீல்டு மேப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த புலப்பட விவரங்களை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் மாவட்டம் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெட்டில் டவுன்லோட் பண்ண ஒரு எஃப்எம்பி டிராயிங் இருக்குது. ஸோ இதே டிராயிங்கை நம்ம அகெயின் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கொடுக்கணும். டிஸ்ட்ரிக் வந்து திருப்பூர். ஸோ மாவட்டத்தில் திருப்பூர் சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு தாலுக்கு வந்து அவினாசி. வட்டமில் அவினாசி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. வில்லேஜ் வந்து ஐயம்பாளையம். ஸோ கிராமமில் ஐயம்பாளையம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கடுத்து புலையன் அப்படின்னு இருக்கும். இது வந்து சர்வே நம்பர். ஸோ இங்கே சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 251/2. இதில் 251 அப்படிங்கிறது தான் புலையன். 251 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் /2 அப்படிங்கிறத உட்பிரிவில் கொடுக்கணும். ஸோ இந்த உட்பிரிவு என்ன சூஸ் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்சா வந்து டைப் பண்ணணும். கேபிட்டல் எக்ஸு 2WWZQ. ஸோ இது அப்படியே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா புலப்படம் பார்வையிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிராயிங்கான பேஜ் வந்து இங்கே லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டிராயிங்கான பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த டிராயிங்கோட சைஸ் உங்களுக்கு எந்த இதில் வேணும், போர்ட்ரேட்டில் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட பேப்பர் சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக A4 இருக்குது. நான் A3 சூஸ் பண்ணிக்கிறேன். A3 சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கேல், இங்கே இந்த டிராயிங்கோட ஸ்கேல் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பெஸ்ட் டு ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது போக 1:500, 1:1000, 1:2000, 1:5000 இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் 1:1000 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஷோ மேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்ட்ரிக் நேம், தாலுக், வில்லேஜ், அப்புறம் சர்வே நம்பர், அதோட ஏரியா எவ்வளோ, அண்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1:1000 இருக்குது. ஸோ 1:1000 அப்படிங்கும்போது இதுதான் அதோட ஸ்கேல் ரேஷியோ. ஸோ இதை விட உங்களுக்கு ஸ்கேல் ரேஷியோ கரெக்டான இந்த பேப்பர் சைஸ்க்கு ஃபிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் டு ஃபிட் கொடுத்து ஷோ மேப் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் ரேஷியோ வந்து செட் ஆகிருக்கும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1:1388 இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேப்பரை வந்து போர்ட்ரேட்டில் வச்சுருக்கோம். ஸோ இதே லேண்ட்ஸ்கேப் மாற்றிட்டு இப்போ ஷோ மேப் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1:961 தான் இருக்குது. ஸோ நம்மளோட பேப்பர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்கேல் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ணிக்கும். இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு ஸ்கேல் வேணாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்எம்பி டிராயிங்கை ஒரு பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண எஃப்எம்பி டிராயிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ன டேட்டில் இந்த டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ இப்படி தான் நமக்கு தேவையான எஃப்எம்பி டிராயிங்கை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.